2 வகையான நாணயம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஒன்று எங்களுடைய உள்நாட்டு ரூபாய். உள்நாட்டில் அரசாங்கத்துடைய வரவு செலவுகளை பார்க்கும்போது மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கின்றது. ஆகவே உள்நாட்டில் அரசாங்கம் பெருமளவுக்கு கடன்பட வேண்டிய கட்டத்தில் தான் அரசாங்கம் இருக்கின்றது. ஏன்னா உள்நாட்டில் கிடைக்கிற வருமானம் அரசாங்க செலவுகளுக்கு போதுமானதல்ல. குறிப்பாக வட்டி கொடுப்பனவு, மானியங்கள், அரசு ஊழியர்களின் சம்பளம், இந்த 3ம் தான் மிகப்பெரிய செலவாக காணப்படுகிறது. இவற்றையெல்லாம் குறைக்க இயலாது. ஜனவரியிலிருந்து முன்னரே வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பையும் வழங்க வேண்டிய கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே செலவு பக்கத்தில் அழுத்தம் இருக்கின்றது. அதே நேரம் வரிகளை இனிமேல் அதிகரிக்க முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. வரிகளும் ஓரளவுக்கு பெருமளவுக்கு என்றே சொல்லலாம் அதிகரிக்கப்பட்டு விட்டன. ஆகவே உள்நாட்டில் அரசாங்கம் கடன் பெற வேண்டிய நிலைமையில தான் இப்போதும் இருக்கின்றது ஒன்று. அடுத்து வெளிநாடுகளை பொறுத்தளவில் நாங்கள் வெளிநாடுகளை வர்த்தகத்தில் ஈடுபடும் பொழுது எங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் தேவைப்படுகின்றது. மிக இலகுவாக நாங்கள் டொலர் என்று எடுத்துக்கொண்டாலும் அங்கும் இலங்கையில வர்த்தகம் பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஏற்றுமதிகள் குறைவாக இருக்கின்றன, இறக்குமதிகள் அதிகமாக இருக்கின்றன. ஏற்றுமதி பொருட்கள் மலிவான பொருட்களாக இருக்கின்றன, இறக்குமதி பொருட்கள் எல்லாம் விலை கூடிய பொருட்களாக இருக்கின்றன. ஆகவே இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு வெளிநாடு முதலீடுகள் வருகின்றனவாண்டால் பெருமளவுக்கு வரவில்லை. அதே நேரம் அரசாங்கம் பன்னாட்டு நிறுவனங்கள், உலக வங்கி, IMF, அடுத்தது ஆசிய அபிவிருத்தி வங்கியை தாண்டி தனியாரிடமோ தனியார் வங்கியிடம் இருந்தோ கடன் 22ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு கடன் பெற முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. அப்போ அரசாங்கத்துக்கு இப்பொழுது துணை கொடுப்பது புலம்பெயர்ந்த இலங்கையில் அனுப்பும் பணம், அடுத்தது உல்லாச பயணிகளால் வரக்கூடிய கிட்டத்தட்ட 5-6 பில்லியன் டாலர். ஆகவே வெளிநாட்டு நாணயத்தை பொறுத்த வரையிலும் இலங்கை இக்கட்டான நிலைமையில் தான் இருக்கின்றது. ஆகவே எல்லாம் சீரடைந்து விட்டன என்று சொல்ல இயலாது. ஆனால் ஓரளவுக்கு வளமைக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த அனர்த்தமும் ஓரளவுக்கு வெளிநாட்டு நாணயத்தை இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கின்றது என்பது உண்மைதான்.